Hey guys, welcome to Garage41. இந்தியன் மார்க்கெட்டில் Maruti Suzuki வந்து 1999 தான் வந்து WagonR லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு 2006 அதோட செகண்ட் ஜென்ரேஷன் லான்ச் பண்ணாங்க. அதுதான் இது. நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து 4th ஜென்ரேஷன் லான்ச் பண்ணிட்டாங்க 2020. அதோட ரிவ்யூ நம்ம ஏற்கனவே போட்டோம். இப்போ நம்ம இந்த 2வது ஜென்ரேஷன் WagonRல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிறது வந்து LXi Duo, அதாவது வந்து இது எல்பிஜி அண்ட் பெட்ரோலுங்கிற காரு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த காரில் என்ன இருக்குங்க அதை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த காரோட எக்ஸ்டீரியர் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்டீரியர்லேருந்து பார்க்கும்போது தெரியுது ஒரு பாக்ஸியான கார், எல்லா ஆங்கிள் இருக்குங்க. ஃப்ரண்ட்லேயுமே வந்து ஒரு சின்ன சின்ன கர்வ்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்கிரேட் தான். கூட வந்து கலர் கலரில் இது வந்து நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் நீங்கள் பார்க்கலாம் ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பெரிய ஆண்டா, அதுக்கப்புறம் வந்து மாதிரி சுசுக்கிலேயே இந்த கார்லேயே இருக்க பெரிய 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 வைக்கணும்னா பெருசாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்து எல்லாமே வந்து இவ்வளோ தான் இருக்கும். அது வந்து ஃபங்க்ஷனலாக இருக்காது. ஆனால் இது வந்து ஃபங்க்ஷனலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக்கிங்கான பானட், அதில் வந்து நடுவில் வந்து வாசல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் வந்து ஒரே ஒரு பல்பு தான் வந்து ஹைபிங் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து WagonR எப்போவுமே ஒரு டால்பாயான கார் தான். அண்ட் எப்போவுமே வந்து ஒரு பாக்ஸியான கார் தான். இதுவும் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் WagonRம் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு நமக்கு பாக்ஸியான விண்டோ, சைடில் ப்ரொஃபைலே வந்து பாக்ஸியாக தான் இருக்குது. நமக்கு பழைய காலத்துப்படி ஃப்ளாப் டைப் ஹேண்டில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னலி அட்ஜஸ்டபிள் ஓரியம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த காரில் புதுசாக வந்து ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது புதுசுன்னு சொல்ல முடியாது, நமக்கு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் WagonRலையுமே இருந்த ஒரு ஃபியூச்சர் தான். நமக்கு லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்க். இதோட கெப்பாசிட்டி வந்து 35 லிட்டர். ஆனால் ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு எல்பிஜிக்கான இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரோட வீல் சைஸ் பார்த்தோன்னா 145/70 R13ங்கிற சைஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் அண்டர் சைஸாக தான் தெரியலாம். ஆனால் இப்போ நம்ம 4th ஜென்ரேஷன் WagonRல வந்து ஒரு 14 இன்ச் டயர் கொடுத்து நல்லா கரெக்டான ப்ரொபோஷனேட்டான டயர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். இந்த WagonR வந்து பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான கார் மாதிரி தான் தெரியுது. அண்டு பாக்ஸியான கார் தான். இந்த காரோட டைமென்ஷனை பற்றி பார்த்தோம்னா இதோட நீளம் வந்து 3.6 மீட்டர் இருக்குது. இதோட உயரம் வந்து 1.6 மீட்டர். இதோட அகலம் வந்து 1.4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த காரை பார்க் பண்ணுறது அண்டு சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. பின்னாடி வந்து ஒரு ஸ்பாய்லர் ஃபினிஷ்லாம் எதுவுமே தரல. இங்கே வந்து ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு நல்ல ஃப்ளாட்டாக ஒரு செவுறு மாதிரி இருக்க ஒரு ரியர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு காரோட பேட்சிங், அதுக்கப்புறம் பிராண்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த கார் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குது. நமக்கு கொஞ்சம் அந்த ஆஸ்தட்டிக் அப்பீல் கொடுக்குற வேறு கலரில் டியூல் டோனெல்லாம் பண்ணவே இல்லை. இப்போ இந்த பூட்டை ஓப்பன் பண்ணுறதுனா நம்ம கீ போட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். பூட் ஓப்பன் பண்ணாலும் ஒரு வெல் சைஸ் பூட்டு தான். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு எல்பிஜி வெஹிக்கிளும் கூட. அதனால் வந்து ஸ்பேர் வீல்லாம் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இதுதான் யூஸபிள் பூட்டு. இங்கேயும் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க. இந்த பூட்டை வந்து இப்போதைக்கு சுத்தமாக யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த சீட்டை வந்து நமக்கு ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ண முடியும் பூட்டாக. இது இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து ஒரு வெல் சைஸ் பூட்டுன்னே தான் சொல்லலாம். மற்றபடி இப்போ இருக்க நிலவரப்படி இதை ஃபோல்ட் பண்ணிட்டு தான் நமக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம உள்ளுக்குள்ள ரியர் சீட் கம்ஃபர்ட்டை பற்றி பார்க்கலாம். டோர்லாம் நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. ஆனால் வந்து நீங்கள் உள்ளே ஏறி உட்காரதும் ஈஸி தான். ஆனால் ஹைட்டாக இருக்கவங்கலாம் வந்து மேலே ஹெட்ரூம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஏறிக்கணும். டோரோட அப்பச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தலை முட்டிக்குது. அண்ட் உள்ளே வந்ததுமே வந்து நமக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இந்த சீட்டை வந்து ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். அதனால் இருந்துமே வந்து அண்டர் தை சப்போர்ட்டு, லெக் ரூம், நீ ரூம்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. அண்டு ஹெட்ரூமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு டால்பாயான கார் தான். இந்த கார்லேயுமே நமக்கு அட்ஜஸ்டபிள் லேட்டஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். 2 பேருக்கு அட்ஜஸ்டபிள் லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே இந்த லெதர் ஃபினிஷு, ஃபேப்ரிக் ஃபினிஷ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்டு பாட்டில் ஹோல்டருமே கிடையாது. இந்த காரோட 4 டோர்லையுமே வந்து நமக்கு வாட்டர் ஹோல்டர் கிடையாது. சின்ன மேகசின் ஹோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் 4மே வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போல் ஸ்டேரியுமே வந்து ஒயிட் கலரில் இருக்குது. கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பிளாக் அண்ட் கிரே ஃபினிஷில் இருக்குது. கை பிடிச்சிக்கிறதுக்கு வந்து நமக்கு இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி லைட்டோ அதுவோ எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம். இந்த காருக்குள்ளே ஏறணும்னே வந்து நான் பின்னாடி இருந்து சொல்ல மாதிரியே ஒரு டியூல் டோன் இன்டீரியர் தான் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே பேட்ச், மேலே அப்போல்ஸ்ட்ரி மட்டும்தான் ஒயிட்டு. இந்த ஸ்டேரிங்குமே வந்து ஒரு
இப்போ நம்ம ஆல்டோவில் பார்க்குற அதே ஸ்டீரிங் தான். ஐ மீன் இப்போனா வந்து ஒரு 2013 அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் பண்ண ஆல்டோவில் பார்க்குற அதே ஸ்டீரிங் வீல் தான். ஒரு 3 ஸ்பெக் ஸ்டீரிங். இந்த இதில் வந்து அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. இங்கே தான் நமக்கு ஹசார் லைட் சுவிட்சுமே கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் சுசுகி மாதிரி தான். லெஃப்ட் சைடில் வைப்பர்ஸு, ரைட் சைடில் லைட்ஸு, இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே ரொம்ப பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஒரு நமக்கு நடுவில் வந்து ஸ்பீடோ மீட்டர், லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர், ரைட் சைடில் நம்மளுக்கு ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. நடுவில் தான் வந்து ஒரு குட்டி எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் ட்ரிப் மீட்டர், 2 ட்ரிப் மீட்டர் அண்டு ஒரு ஓடோமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான், பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பின்ன முன்னாடி டோர்லேயுமே நமக்கு எந்தவித கண்ட்ரோல்ஸும் கிடையாது, ஏன்னா மேனுவல் விண்டோஸ் தான் இதில். அண்டு மிரர்ஸுமே வந்து ஓஆர்விஎம்ஸும் நமக்கு மேனுவல் கண்ட்ரோல்ஸ் தான், அதனால் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த காரில் ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. நமக்கு இங்கே ஒன்று இருக்குது, அண்ட் க்ளவ் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதுவுமே நல்லா ஒரு டீசென்ட் சைஸாக தான் இருக்குது. க்ளவ் பாக்ஸு கீழேயுமே நமக்கு ஸ்டோரேஜ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு இங்கே ஒரு ஆஸ்ட்ரே இருக்குது. பழங்காலத்துலலாம் வந்து ஆஸ்ட்ரே ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்குது. அண்டு ஸ்டீரிங்கு கீழேயுமே வந்து ஒரு கப் ஹோல்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரே மாதிரி இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குது, இங்கே காயின் ஹோல்டர்ஸ், வேறு எதுவும் இங்கே ஸ்டோரேஜ் கிடையாது. இங்கே ஒரு கப் ஹோல்டர் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ வர காரில் இந்த மாதிரி பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கு, அதுக்கப்புறம் ஒரு லாங்கான கியர் ராடு கொடுத்துருக்காங்க. சென்டர் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்லேயும் வந்து இதுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லா காருக்கு இதான வந்து ஒரு பாக்ஸி கார் மாதிரியே பாக்ஸாக இருக்க ஒரு ஏசி வந்துட்டு, அது கீழே நமக்கு எப்பவும் போல் டிப்பிக்கலான ஏசி கண்ட்ரோல்ஸ். இங்கே மேலே வந்து நமக்கு கையிலலாம் வந்து திருப்பிக்கிற மாதிரி ஒரு ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. அது மேலே வந்து லைட்டு. இங்கே வந்து கண்ணாடியே கொடுக்கல, ஆனால் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு டோல் ரிசிப்ட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் டோல் பூத்துலாம் இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. அண்டு பெடல்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வெல் ஸ்பேசிங்காக தான் இருக்குது. அண்டு பக்கத்தில் இருக்கவங்க கூட நமக்கு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணலாம் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. இது நடுவில் ஒரு காலி இடம். இந்த சீட்டுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் இல்லை, மற்றபடி ஃப்ரண்ட்டு பேக்கு, அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டு இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த காரோட டிரைவிங் இம்ப்ரெஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வைப்பர்ஸ் வேலை செய்தான்னு முதல்ல பார்த்துக்கலாம். வைப்பருக்கான ஸ்ப்ரே எல்லாம் வந்து நிறையவே வருது. மூணு இடத்துல விண்ட்ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் வைப்பர் பிளேடு போனதுனால நல்லா க்ளீன் பண்ண மாட்டேங்குது. ஆனால் மற்றபடி விண்ட்ஸ்க்ரீனை ஃபுல்லாகவே வந்து வைப் பண்ணியிருந்தேன் வைப்பர். இப்போ நம்ம அந்த காரோட டிரைவிங் இம்ப்ரெஷனை பற்றி பார்க்கலாம். இந்த காரோட கீ வந்து பழங்காலத்து மாருதி சுசுகியோட கீ தான். ஒரு நார்மலான கீ. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து நமக்கு ரிமோட் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் தெரிஞ்சுது, ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த வைப்ரேஷனே தெரில. ஏன்னா இது வந்து ஒரு சுசுகியோட 4 சிலிண்டர் இன்ஜின், அதனால வந்து நமக்கு வைப்ரேஷன்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது ஒரு 11 வருஷம் பழைய காரங்காட்டிக்கு நமக்கு ரேட்டில் ஆகிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியுது. இந்த ஹாரனுமே வந்து நமக்கு இந்த கார் வாங்குறப்போ அந்த ஹாரன் தான் இன்னுமே வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு நல்லா. ஸ்டேரிங்லாம் வந்து இந்த ஸ்பீடில் லைட்டாக தான் இருக்குது. கீர்லாம் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே ஷிஃப்ட் ஆகுது. இன்னுமே கிளட்ச் ரொம்ப லைட்டாக இருக்குது, கீர் ஸ்மூத்தாக தான் ஷிஃப்ட் ஆகுது. இந்த காரில் வந்து ஒரு 1 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்டோ K10ல பார்த்த மாதிரி தான். இந்த இன்ஜின் வந்து க்ளோஸ் டு 70 பிஎஸ்பி பவரும் அண்டு 84 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் ஃபீல் ஆகுது. நமக்கு அந்த 820cc வந்து கொஞ்சம் அண்டர் பவராக ஃபீல் ஆகும் நம்ம ஏசி போட்டால். இப்போ நம்ம ஏசி போட்டுமே வந்து நல்லா பவர்ஃபுல்லாக தான் ஃபீல் ஆகுது. இந்த ஸ்பீட் பில்ட் பண்ணுறதும் நமக்கு நல்லா உள்ள தெரியுது. ஆனால் அது வந்து இதோட வித்தை விட ஹைட் அதிகங்கிறதுனால வந்து நமக்கு அந்த பாடி மூவ்மெண்ட் வந்து நமக்கு நல்லா தெரியுது. பிரேக்ஸும் வந்து ஓரளவுக்கு வேலை செய்யுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான வெயிட்ல எதிர்பார்க்க முடியாது. நமக்கு அந்த ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக்கு, ரியர்ல வந்து நமக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் வந்து ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக தான் இருக்கு. ஆனால் வந்து நமக்கு கால்குலேட்டிவாக தான் பிரேக் பண்ணணும், கொஞ்சம் முன்னாடியே தான் பிரேக் பண்ணணும். ரைடு குவாலிட்டி வந்து கொஞ்சம்
ரொம்ப சாஃப்டான செட்டிங் தான் வச்சிருக்காங்க சஸ்பென்ஷன். இருந்தாலும் ரைட் குவாலிட்டி வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. அந்த டால்பா எடிஷனால் நமக்கு பாடி மூமெண்ட் வந்து நல்லாவே தெரியுது. ஆனால் அந்த இன்ஜினில் வந்து நமக்கு லேக் வந்து எதுவுமே தெரியல. நல்லா பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த சைஸ் இன்ஜின் அண்ட் இந்த செக்மெண்ட் இன்ஜின் வந்து நல்லா பவர்ஃபுல்லான இன்ஜின் மாதிரி தான் தெரியுது. டேர்னிங்லாம் போனால் வந்து நமக்கு பாடி ரோல் நல்லாவே தெரியுது. ஆனால் ரொம்ப தெரியல, இருந்தாலும் தெரியுது. அது கொஞ்சம் பேசஞ்சருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும் அந்த பாடி ரோல். இந்த காரில் எல்பிஜி கூட இருக்குது. எல்பிஜியில் போட்டால் வந்து இதோட கொஞ்சம் ஒரு பவர் லாஸ் இருக்கும். ஒரு 10 பிஹெச்பி பவர் லாஸ் அண்ட் ஒரு 10 நியூட்டன் மீட்டர் பவர் லாஸ் இருக்க தான் செய்யும். என்இஹெச்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு இன்ஜின் நாய்ஸ் வந்து பெருசாக கேட்கல. ஆனால் நமக்கு இந்த வின் நாய்ஸ் வந்து ஹை ஸ்பீட்லாம் வந்து யாரும் உள்ளே வர மாதிரி சவுண்டு கேட்குது. டயர் நாய்ஸ் எல்லாம் வந்து கேட்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப குட்டியான டயர் தான். விசிபிலிட்டின்னு பார்த்தோம்னா இதுவும் நல்லா விசிபிளாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு எஸ்யூவி ஃபீல் தெரியுது. ஆனால் வந்து இதோட வித்து வந்து அதிகமாக இல்லாதது வந்து காரை வந்து நேரமான பார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஓட்டிட்டு போய்க்கலாம். நமக்கு இந்த பில்லர்லாம் வந்து எந்த பிளைண்ட் ஸ்பாட்டையும் கிரியேட் பண்ணலை. அண்டு நமக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ வந்து இந்த குவார்டர் கிளாஸ் அழிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஸ்டீரிங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங் தான். ஸ்பீட் பில்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு வெயிட் ஆட் ஆகிக்கு தான். நான் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இந்த காரோட ஃபியூல் எஃபிஷியன்சின்னு பார்த்தனாலும் ஓரளவுக்கு ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். அந்த ஃபியூல் எஃபிஷியன்ட்டும் உங்களுக்கு பத்தலைன்னா ஒரு மினிமம் நீங்கள் ஏசி போட்டு ஓட்டினா ஒரு 16 to 18 கிடைக்கும். நீங்கள் இன்னுமே வந்து ரொம்ப காமாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மைலேஜ்லாம் உங்களுக்கு பத்தலைன்னு வச்சிங்க, நீங்கள் ஜாலியாக எல்பிஜி போட்டு கூட ஓட்டிட்டு போகலாம். அந்த வகையில் வந்து இது ஒரு நல்ல ரிலையபிளான கார் அண்டு நல்ல ஒரு என்ஜின் இருக்க கார் தான். இந்த காருக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து எதுவும் பெருசாக ஆகாது. நமக்கு தோன்றப்ப நம்ம போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாருதியில் என்ன சொல்கிறாங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணுறாங்க. நமக்கு ஆயில் சேஞ்ச் எல்லாமே இன்க்ளூட் ஆகியுமே நமக்கு ஒரு 3,000 to 4,000 மேலே ஆக வாய்ப்பே கிடையாது நீங்கள் என்ன பண்ணாலும். நம்ம ஒரு ரஃப் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். இந்த ரோட்டில் நமக்கு அந்த பாடி மூமெண்ட் இருக்குது. இருந்தாலும் வந்து ரொம்ப மோசம் இல்லை, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த காரோட சேஃப்டின்னு அந்த காலத்தில் பெருசாக சேஃப்டின்னு ஒன்றும் கிடையாது. இந்த காரில் ஏபிஎஸ் அண்ட் ஏர் பேக்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த காரில் நமக்கு பின்னாடி வந்து சைல்ட் சேஃப்டி லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு 4 ப்ராப்பரான சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி பற்றி பார்த்தோம்னா வந்து ஏசியுமே ஓரளவுக்கு எஃபெக்டிவாக தான் இருக்குது. இப்போ நான் 2 தான் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவாக தான் இருக்குது. அண்டு இந்த காரை சர்வீஸ் பண்ணணும். அண்ட் அதனால் கொஞ்சம் கேஸ் முடிஞ்சதுனால தான் இப்படி. கேஸ் இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து கேபினை வந்து ஃப்ரண்ட் ரோட்டில் இருக்க பேசஞ்சர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஓடிச்சுன்னா ரியர் ரோலுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அந்த வகையில் ஏசி வந்து நல்லா தான் வேலை செய்யுது. ஏசி போட்டாலும் பவர் லாஸ் ஆகலை, அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வேகனார் இந்த மாடல் வேகனாரோட ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த காரோட ஹைட்டு தான். எவ்வளோ ஹைட்டானவங்களும் இந்த ஹேட்சில் வந்து நமக்கு ஜாலியாக உட்காந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்கேயோ ஒரு எஸ்யூவியில் உட்காந்து ஓட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்பயுமே வந்து இந்த வேகனார் வந்து ஒரு 10 வருஷம் பழைய கார் இருந்தாலும் நமக்கு இந்த செகண்ட் ஜென்ரேஷனோட வேகனார் வந்து இன்னுமே வந்து நம்ம வாங்கலாம். ஒரு 1.5 to 2 lakhsக்குள்ளேயே நமக்கு இந்த காரை வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் கார் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்னா வந்து இந்த காரை நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். இந்த காரில் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுலாம் வந்து ரொம்ப ஈஸி தான். அண்ட் இந்த காரோட டேர்னிங் ரேடியஸுமே வந்து நமக்கு ஒரு 4.7 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த காரை டேர்ன் பண்ணிக்கலாம். இந்த வேகனோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி விட்டுருங்க. அந்த கூட அந்த பெல்லையும் தட்டி விட்டுருங்க. அண்டு இந்த வேகனாரோடைய ரிவ்யூ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் பை Garage41.